the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைனோட விவகாரத்துல அமெரிக்காவோட கணக்கு பூராமே தலைகீழ மாறி போயிருச்சு. நாட்கள் செல்ல செல்ல ரஷ்யாவை 10 வருஷம் பின்னோக்கி போடுறது, புட்டினோட ஆட்சியவே நிலகுலைய வைக்கிறது, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் தவிடுபடி ஆயிருச்சு. சொல்லப்போனா ரஷ்யா 10 வருஷம் முன்னேறி தான் போயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, தடைகளை மீறி ரஷ்ய பொருளாதாரம் வலுவான நிலைமையில தான் இருக்கு. அதே மாதிரி ரஷ்யா ஒரு வலுவான கூட்டணிய பக்கத்திலே வச்சிருக்கு. யுத்தத்துக்கு வர தேவையும் இல்லை. ரஷ்யா வெளியில இருந்து ஆட்களை இறக்கணும், ஆயுதங்களை இறக்கணுங்கிற தேவை இப்போதைக்கு கிடையாது. அதை அவர்கள் நீட்டா சமாளிக்கும் போதே ஒரு கூட்டணியும் அவர்கள் பின்னாடியே இருந்துச்சு. நியூட்ரல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரஷ்யாவை பெரிய அளவுல ஆதரிக்கக்கூடிய நாடுகள் நிறைய இருந்தார்கள். சொல்லப்போனா ஐரோப்பாவுக்குள்ளேயே ஆதரவு இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி தான் நிலைமையே மாறி போச்சு. அமெரிக்காவோட கணக்கு ரஷ்ய விவகாரத்தில் சுக்குநூறு ஆயிடுச்சு. சரி, உள்ளூருக்குள்ள புட்டின் ஆட்சியை நிலகுலைய வைக்கணும்னு எதிர்பார்த்தாங்களே, அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, அது இன்னமும் ஜோரா பத்திக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த யுத்தத்தினால புட்டின் அவர்களோட செல்வாக்கு கீழே விழவே இல்லை, மாறா மேலே ஏறி இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ரஷ்யாவுக்கு வெளியிலையும் ரஷ்யாவுக்கு உள்ளேயும் போட்ட கால்குலேஷன் படுதோல்வியில அமெரிக்காவுக்கு முடிஞ்சிருச்சு. சரி, தலைவனுக்கே இந்த நிலைமை, அப்ப தலைவனோட தொண்டை ஜெலன்ஸ்கியோட நிலைமை 2024 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உக்ரைனோட நிலைமை அதல பாதாளத்துல போயிருச்சு. ஏன் அப்படின்னா, பிள்ளையார் சொல்லி போட்டது என்னமோ உக்ரைன் தான், ஆனா அதை வெற்றிகரமா முடிச்சு வச்சது ரஷ்ய இராணுவம் பயங்கரமான வெறியாட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏறக்குறைய 5 நாள்ல 500 டார்கெட் மேல குண்டு வீசி அழிச்சிருக்கார்கள். ஏறக்குறைய 200 மிசைல்களை தட்டி விட்டுருக்கார்கள். 300 ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். ஒட்டு மொத்தமா உக்ரைனோட முக்கியமான கட்டமைப்புகள் பூராமே அழிஞ்சு ஒளிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஏற்கனவே அழிஞ்சு ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா, ஏறக்குறைய 2 மாசத்துல இந்த மாதிரி அழிச்சு ஒழிச்சதா 5 நாட்கள்ல இப்ப அழிச்சு ஒழிச்சிருக்காங்க. முன்ன 2 மாசம் அழிச்சு ஒழிச்சப்ப பல நாடுகள் பதிலுக்கு அந்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு பணத்தையும் சரி ஆயுதங்களை உள்ளுக்குள்ள பம்ப் பண்ணார்கள். ஆனா இப்ப அப்படிலாம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆளே இல்லை, யாருமே வாயை திறக்கவே இல்லை. ஐரோப்பாவை பொறுத்தவரை நேட்டோவாகட்டும் இல்ல ஐரோப்பிய யூனியன் ஆகட்டும் பட்டு சைலண்ட். இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே அவர்கள் காட்டிக்கவே இல்லை. என்னடா 500 டார்கெட்டுகளை 5 நாள்ல அடிச்சு தூக்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கண்டனமும் கிடையாது. அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய எந்த பிளானும் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகி போச்சு. அவர்கள் வாயை திறக்கல. கதாநாயகன் பிரிட்டனை பொறுத்தவரை அவர்களும் சைலண்ட் மோட் தான். அவர்களோட எண்ணம் பூரா செங்கடல்ல இருக்கு. அதனால உக்ரைன் யுத்தத்தை பத்தி அவர்கள் எதுவும் வாயை திறக்கிறதே இல்லை. அடுத்ததாக அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த தாக்குதலுக்கு அவர்களும் ஒன்றும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. பிரான்ஸ் மட்டும்தான் உள்ள நுழையுது. பிரான்ஸ் எப்படி நுழையுது அப்படின்னா, அதாவது உக்ரைனோட ஆயுத தேவைகளை பிரான்ஸ் நிறைவேற்றும், அதாவது கூட்டு தயாரிக்கவும் நாங்க தயாரா இருக்கோம், அதை நோக்கி நாங்க பயணிக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க. இது உக்ரைன் ஒரு நாடான அப்பாடு அதற்கான தேவைகளை உற்பத்திகளை கொண்டு வரதும் அதே மாதிரி எல்லா பேரும் ஓடி போயிட்டாங்க. பிராந்திய வல்லரசு நான் தான், ஜெர்மனி எனக்கு அடுத்து தான், அமெரிக்கா இந்த பக்கம்லாம் ஒன்றும் சாதிக்க முடியாது, பிரிட்டனுக்கும் அதே தான் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டுமே தான் பிரான்ஸ் உக்ரைனுக்குள்ள மீண்டும் களம் இறங்கியிருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் சைலண்ட், ஆள் அட்ரஸே இல்லை மேக்ரானை பொறுத்தவரையும். அப்படி இருக்கும்போது இப்ப இறங்கினதுக்கு இதுதான் காரணம். சரி, ரஷ்யா இந்த அளவுக்கு புகுந்து விளையாடுறதுக்கு அதே மாதிரி எல்லா பிளேயரும் ஓடி போயிட்டாங்க. இப்ப ஜெலன்ஸ்கி தனியா என்ன பண்றாரு அப்படின்னு தான், ஜெலன்ஸ்கி தனியா தன்னோட இராணுவத்தை எப்படியாச்சும் நிலகுலையாம பார்த்துக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஆயுத பற்றாக்குறை. அது உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கு. இருந்தாலும் இனிமே ஆயுதமே உள்ளுக்குள்ள பம்ப் ஆகாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப அவர்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதா நேரடியாவே, அதாவது உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்தே 2 தரப்பு கிளப்பி விடுவாங்க. ரஷ்யாவும் கிளப்பி விடும், உக்ரைனும் கிளப்பி விடும். வீரர்கள் அவங்களுக்கு மேல உள்ள அதிகாரிகளோட உத்தரவை ஏற்று களத்துக்கு போறதில்ல அப்படின்னு சொல்லி அதுல இப்ப அதிகமாயிருச்சு. உக்ரைன் தரப்பு அதிகமாவே ஆயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஃபுட்டேஜும் ரிலீஸ் ஆகுது, போர்க்களத்தை விட்டு திரும்பி ஓடக்கூடிய வீரர்களோட ஃபுட்டேஜ். அதே மாதிரி அவர்களோட ரேடியோ கம்யூனிகேஷனை டேப் பண்ணி இந்த பக்கம் ரஷ்யா வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. சில நேரங்கள்ல உக்ரைன் டெலகிராம் சேனலே வெளியிடுது. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஆயுதங்களே இல்லை.
அப்படி இருக்கும்போது நம்ம போனா மரணம் உறுதி அப்படின்னு தெரிஞ்சனால அவங்க போமாட்டேறாங்க. இதுல புதுசா வந்த ஆடியோல பெரிய அளவுல என்ன அப்படின்னா, அந்த 2, 3 படைகள் நகரவே இல்ல அப்படின்னு வழக்கம் போல பேசுறார்கள். அதே மாரி படைகளுக்கு சப்ளை செய்ய வேண்டிய உணவுப் பொருட்கள ஏத்தி வர டிரைவருங்க கூட வரமாட்டேங்கிறாய்ங்க. காரணம் வந்தா தாக்கப்படும், இறந்துருவோம் அப்படிங்கிற பயத்துல. இங்க படையே போனாலும் பின்னாடியே சப்ளை செயின் வரணும்ல. அந்த சப்ளை செயின உறுதி செய்யக்கூடிய ஆட்கள் களத்துக்கு வரதில்ல. படை வந்தா சப்ளை செயின் வரதில்ல. சப்ளை செயின் வந்தா படை வரதில்ல. சில இடங்கள்ல 2 பேரும் ஆப்சென்ட். இந்த மாரி களம் கைய விட்டு போயிருச்சுன்னு நல்லா தெரிஞ்சனால, வீரர்களும் சோர்வாயிட்டாங்க. உக்ரைன் வீரர்கள் சோர்வாயிட்டாங்க. உக்ரைன் வீரர்கள வழிநடத்த வேண்டிய தளபதிகளும் ஜெலன்ஸ்கி மேல கடுமையான அதிருப்தியாமா. காரணம் இவர்கள் எல்லாம் கூடி போருக்கான திட்டங்கள வகுத்து குடுக்குறாங்க, செயல்படுத்துறாங்க. அதே சமயம் ஜெலன்ஸ்கிய போர முடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில நம்ம பண்ணி விலகிக்கிறது தான் நம்ம நாட்ட காப்பாத்த முடியும். வீரர்கள காப்பாத்த முடியும்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஜெலன்ஸ்கி அத நோக்கி போவே இல்ல. இது படை தளபதிகள் கிட்ட பெரிய அளவுல ஒரு அதிருப்திய கிளப்பியிருக்கு. அதனால தான் முந்திலாம் இந்த மாரி கிரவுண்ட் லெவல்ல நடக்கும்போது, அடுத்தடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத சரி பண்ணி, ஓரளவு மேட்ச் பண்ணி கொண்டு போயிருவாங்க. இப்ப கிரவுண்ட்லயும் நடக்குது, மேலயும் நடக்குது. அத கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஆட்களும் அதிருப்தியில இருக்கிறனால, இப்படியே போய் ஓயட்டும் அப்படிங்கிற மாரி இருக்கவும், ஜெலன்ஸ்கி கட்டுப்பாட்டுல இருந்து உக்ரைன் ராணுவம் விலகி செல்ல ஆரம்பிச்சிருச்சு. இத ஜெலன்ஸ்கி கூடவே இருக்கக்கூடிய தளபதிகள், அரசியல் தளபதிகள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதா, அவர்கள பொறுத்தவரையும் இந்த விஷயங்கள் ஃபிளாஷ் ஆகாம இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். காரணம் ஃபிளாஷ் ஆக சுத்தி உள்ள யாரோ ஒரு நபர் மேல பழிய போட்டு ஜெலன்ஸ்கி தூக்கி வீசிட்டு அடுத்த கட்ட வேலைய பார்க்க போவாரு. அதனால இது ஃபிளாஷ் ஆகாம இருக்கட்டும். ஒரு ஸ்டேஜ்ல எப்படி முடியுதோ முடியட்டும். இதோட வெற்றி, தோல்வி எல்லாமே ஜெலன்ஸ்கிய தான் சேரும். தோல்வி பெற்றதுக்கு அப்புறம் நாடு எப்படி வழிநடத்த போறாரு, எப்படி தன்னோட பதவிய காப்பாத்த போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம உன்னிப்பா பார்ப்போம். அதுக்கடுத்து டைம் கிடைச்சா நமக்கு ஒரு இடம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஜெலன்ஸ்கி பின்னாடி நம்ம ஒண்ணும் சும்மா நிக்கலையே! எல்லாரோட தேவையும் நல்லாவே நிறைவேறிட்டு தான் இருக்கு. அதனால அந்த வழிய பார்த்து போய்க்குவோம் அப்படிங்கிறது தான் ஜெலன்ஸ்கியோட டீமோட எண்ண ஓட்டமா இருக்கு. ரஷ்யாவ பொறுத்தவரையும் உக்ரைன் யுத்தம் ரஷ்யாவுக்கு ஒரு வெற்றி தான். யுத்தத்த ஆரம்பிச்சம்போது இழப்புகள சந்திச்சாலும், முடிக்கும்போது இழப்புகள் இருக்க தான் போது. அதையும் தாண்டி உலக அளவுல ரஷ்யாவ அசச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சாச்சு. அதே மாரி ரஷ்யாவுக்குள்ள ஒரு நாட்டோட பொருளாதாரமே எத நம்பி இருக்கும்? அங்க உள்ள அரசியல் தலைமைய நம்பி தான். அரசியல் தலைமையை அசச்சு பார்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ரஷ்யாவோட வளர்ச்சி ஏறக்குறைய அது உறுதி செய்யப்பட்டது தான். ரஷ்யாவோட பொருளாதாரத்தையும் சிதைக்க முடியாது. ரஷ்யாங்கிற நாட்டோட பிம்பத்தையும் சிதைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டோட வளர்ச்சிய தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ரஷ்யா அதோட வளர்ச்சி பாதையில தொடர்ந்து பயணிக்குங்கிறனால ரஷ்யர்களும் ஒரே கொண்டாட்ட மனநிலை தான். பைடன தவிர இதுல ஈடுபட்ட எல்லா பிளேயர்களும் வெவ்வேறு காலகட்டத்துல மைலேஜ எடுத்துட்டாங்கங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.